இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அம்பர்லா குர்த்தி கட்டிங் எப்படி பண்ணணும், அப்புறம் எப்படி துணியை மடிச்சு போடணும் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல டாப்பு பார்க்கறதுக்கு நம்ம நீளத்தில் ஒரு வாட்டியும் அகலத்தில் ஒரு வாட்டியும் மடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இஷ்டமான உயரத்துக்கு நம்ம வச்சுக்கணும். உங்கள் பாடி உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து நான் இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறேன், ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறேன், அப்புறம் செஸ்ட்டு வித்தும், அதுக்கப்புறம் வித்து, அதுக்கப்புறம் ஹிப்பு, இதோட எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஒரு பேப்பரில் வரையறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்திருக்கேன். இது நம்ம நார்மலாக ஒரு குர்த்தி கட் பண்ண போகிறோன்னா துணியில் நம்மளோட எக்ஸாக்ட் அளவில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா முன்பாகத்துக்கான துணியும் பின்பாகத்துக்கான துணியும் கிடைக்கும். நம்மளுக்கு துணியில் ரெண்டும் செப்பரேட்டாக கிடைக்கும். இதில் நான் கிளாத் மடித்து போட்டிருக்கிறதுனால எனக்கு சேர்ந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஷோல்டர் இதில் ஜாயின் பண்ணலாம் வேண்டியது இல்லை. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இது முன்பாகம் கிடைக்கும். இதே மாதிரி பின்பாகமும் நம்மளுக்கு பின்னாடி கிடைக்கும். இது சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம கீழே அம்பர்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அம்பர்லா கட்டிங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் கிளாத்துன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இந்த கிளாத்தை நம்ம ரெண்டாக மடிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் இன்னொரு தடவை மடிக்கணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிட்டேன். இப்போ முக்கோண வடிவத்தில் மடித்ததுக்கப்புறம் நல்லா அழுத்தி விட்டுட்டு அந்த முக்கோண பாகத்தில் நம்ம இடுப்பு பாகத்தை எப்படி வரையப்போ கட் பண்ணால அதே அளவு டோட்டல் 4 பீஸ் துணி இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணுறோம். ஏன்னா கீழே 4 பாகம் துணி இருக்குது, மேலே 4 பாகம் துணி இருக்குது. இப்போ உயரம் நம்ம மார்க் பண்ணோம் அம்பர்லா குர்த்தியில் கட் பண்ண போகிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்படி உயரம் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்கணுமோ அது இருக்கணும். நம்ம இது ரொம்ப சின்ன சைஸுங்கிறதுனால நான் டேப்பில் அளக்கலை. பட் நார்மலாக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஹைட்டு வைக்கிறோன்னா 20 இன்ச்சு, நம்ம அப்போ ஃபுல் சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம 20 இன்ச்சு நம்ம அளவு எடுத்துருந்துருக்கணும். இது சின்னதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி அளவு எடுத்து காட்டலை, பட் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம இப்போ இதை கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ இது இப்போ நடுபாகத்தை நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் முன்பாகத்துக்கு ஒரு பீஸு பின்பாகத்துக்கு ஒரு பீஸு. இது செமி அம்ப்ரெல்லான்னு சொல்லலாம், இல்லை ஹாஃப் சர்க்கிள் குர்த்தின்னு சொல்லிக்கலாம். அதனால தான் இது நம்ம நடுபாகத்தை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதுதான் ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தி எப்படி துணி போட்டு கட் பண்ணாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நார்மலாக குர்த்தியில் வச்சு கட் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சீமெல்லாம் வச்சு விடணும் மடித்து தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தைக்கிறதுக்குன்ட்டு. இதில் நான் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் நம்ம நார்மலாக விடணும். அவ்வளோதான், ஒரு குர்த்தி கட்டிங் தயார். தேங்க்யூ, பை.